Hello traders, we will do an unboxing video. Unboxing is our content. Unboxing is trade money product. That's product the channel unboxing. Unboxing is specification, that's future product unboxing. What product is GoPro 9. This is the GoPro 9. Cam unboxing என்ன கேம்லாம் வாங்கிருக்கேன் அப்படினு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த சேனல்ல தவிர்த்து இன்னும் 2 சேனல் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படினா அந்த சேனலை செக் பண்ணிட்டு உங்க சப்போர்ட் கொடுங்க. அதோட லிங்க் சைடுல கார்ட்ல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இத எதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படினு தெரியலையே. எங்க இருந்து பிரிக்கிறது? ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க சீல். உள்ள ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸாக இருக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 50 வீடியோ பார்த்துட்டேன், அன்பாக்சிங் வீடியோ. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 50 வீடியோ பார்த்துருக்கோமே, தெரியாமல் இருக்குமா? உள்ளே ஒரு கேமு, பேட்ரி, அப்புறம் ஒரு மவுண்ட் ஒன்று இருக்கும். நான் பார்த்த அன்பாக்சிங் வீடியோ வரைக்கும் அவ்வளோ விஷயம் தான் காமிச்சாங்க. உள்ளே வேறு என்னென்ன இருக்குது, எதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். GoPro 9 லான்ச் பண்ணும்போது அப்பயே ஒரு ஆசை இருந்தது, GoPro 9 வாங்கணும்டா அப்படின்ட்டு. எப்படியோ ஒரு வருஷம் லான்ச் பண்ணியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வாங்கிடுவோம். ஆக்சுவலி ஃபோக்கஸ் ஆகுமான்னு தெரியலையே. என்னோட இன்னொரு கேமு ஓகே, க்ளோஸ்அப்பில் அப்புறமா பார்த்துப்போம். இதெல்லாம் டெக் சேனல்லையும் சொல்கிற மாதிரி யூசர் மேனுவலு, அப்புறம் கோப்ரோடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஓரமாக வச்சுட்டு கோப்ரோவை எடுப்போம் கையில். கொஞ்சம் மேலே தூக்கி எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியல, வர மாட்டேங்குது. ஆஹா, GoPro கொஞ்சம் வெயிட் இருக்குது. GoPro 7 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். GoPro 7ஓட கம்பேர் பண்ணும்போது GoPro 9 கொஞ்சம் வெயிட் இருக்குது. ஆனால் GoPro 7 கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். GoPro 9 கொஞ்சம் வெயிட் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு சின்னோண்டு பேட்ரி. எவ்வளோ சின்னோண்டு இருக்குன்னா, நம்ம பர்பி சைஸ் தான் இருக்குது. சாப்பிடுவோம்ல கடல பர்பி, அந்த பர்பி சைஸ் தான் இருக்குது. அப்புறம் சொன்ன மாதிரி மவுண்ட்டு, GoPro மவுண்ட்டு. இது இந்த செவத்தில் ஒட்டுறதுன்னு நினைக்கிறேன். இந்த செவத்தில் வண்டியில் அதை ஒட்டுவாங்கள்ல அது. அப்புறம் இதுனா லாக்கா, இந்த லாக் இது GoPro தவிர்த்து இந்த 4 ப்ராடக்ட் தான் அவங்க கொடுக்குறது. மற்ற எல்லாம் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த பேண்டு, அப்புறம் மோனோ பேடு, ட்ரைபாடு எல்லாத்தையும் நம்ம வெளியில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். சரி, GoPro ஆன் பண்ணி பார்ப்போமா? உள்ளே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொன்னால் நம்மளும் டெக் சேனல் மாதிரி ஆகிடும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு மூலமாக உட்காந்து நோண்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கேம் மட்டும் ஆன் பண்ணுவோம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஃபோன் டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ண சொல்லுது. சரி, அதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஸ்லோவாக நம்ம நோண்டிப்போம். ஸோ அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ரேட்டு சொல்ல மறந்துட்டேன்ல. ரேட்டை GoPro 9 37,500 வருது. நான் வெளியில் தான் வாங்கினேன். அப்புறம் பண்டில்ட்டு ஒரு பேக் இருக்குது. அது 47 வந்துச்சு. இதை விட 10,000 அதிகம். அதில் என்ன இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரி, மெமரி கார்டு அதெல்லாம் இருக்கும். GoPro பண்டில் அப்படின்ற ஒரு பேக் அது. இது வெறும் GoPro மட்டும்தான். இது 37,500 வெளியில் வாங்கினா. இப்போ அமேசான்லேயும் அதே ரேட்டு தான் இருக்குது. ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்குது, ஏறுது இறங்குது. நான் வாங்கினப்போ சேம் ரேட்டாக இருந்தது, அதான் நானே வெளியில் வாங்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தா 36,500 இருக்குது. ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. இப்படி பார்த்தாலும் ஒரு 37,500 ஃபிக்ஸ்டான ரேட்டு. இப்போதைக்கு நிறையா ஸ்டோர் ரூமில் கரெக்டாக கொடுத்துட்ருக்கான். நான் வாங்கினது சென்னை கோடம்பாக்கமில் ஒரு கேமரா கடை ஒன்று இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இன்னொரு பேட்ரி, ட்ரைபாடு, இன்னொரு மெமரி கார்டு, அப்புறம் இந்த பேண்டு நிறைய இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது. அதோடைய ஆக்சசரிஸு எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 ஆகிடும். GoPro வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு இன்றைக்கி ரேட்டு படி.
இந்த மோனோபாட் ட்ரைபாட்லாம் இல்லாமல் கூட யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கோப்ரோ இப்படியே வச்சுட்டும் வீடியோஸ் எடுக்க முடியாது. ஒரு ட்ரைபாட் இருந்தால் தான் கொஞ்சம் கையில் வச்சுட்டு எடுக்கும்பொழுது நல்லாயிருக்கும் வீடியோவை பார்க்க. அதனால் அது நம்ம ஸ்கிப் பண்ணிட முடியாது. வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம்னு கூட நம்ம ஸ்கிப் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக அதுவும் வாங்கி தான் ஆகணும். அப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 வந்துடும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா. சரி, ஓகே. இது ப்ராடக்ட் வந்து வச்சுட்டு ஸ்லோவாக நோண்டி கற்றுக்கிட்டு அப்புறம் மேலே வேணால் நம்ம வீடியோ போடுவோம் இதை பற்றி. கோப்ரோவுடைய ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு 6:30 டைமில் வந்து எடுத்தது காலங்காத்தால். கிளைமேட்டை பார்த்தாவே தெரியும், ரொம்ப டல்லாக இருக்குது கிளைமேட்டு. இன்னும் கொஞ்சம் வெயில் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிக்சரு. இதுவும் வந்து ரொம்ப மோசமாக சொல்லிட முடியாது, எவ்வளவோ பெட்டர் தான். என்னடா பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகிறாரு போல இருக்குது. இது வந்து சூப்பர் வைட் மோடில் எடுத்த வீடியோ இது. ஆனால் கலர்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்கு, எந்த ஒரு எடிட்டும் பண்ணல. கொஞ்சோண்டு வந்து சேச்சுரேஷன் மட்டும் ஒரு 5 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு எடிட்டுமே வந்து பண்ணலை. எந்த பிரைட்னஸும் இல்லை எக்ஸ்போசரு அது எதுவுமே வந்து நான் கை வைக்கவே இல்லை. சேச்சுரேஷன் மட்டும் ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்லோ மோஷன். ஓகே, தெரியுது ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது ஸ்லோ மோஷன். நான் எடுத்தது மொக்கையாக இருக்குது, கேமரா வந்து மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. உண்மையாகவே கேமரா வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் அங்கே போய்ட்டு என்னத்தை எடுக்கிறது அப்படின்ட்டு தெரியல. ஏதாச்சும் பறவை எடுக்கலான்னு பார்த்தா கூட நம்ம எடுக்கிற டைம் பார்த்து பறந்து போய்டுது. அதனால் வேறு வழி இல்லாமல் இலையை அடித்து விளையாண்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதுதான் வந்து GoPro 9 ஃபுட்டேஜு. இன்னும் பெட்டராக கூட எடுக்கலாம். கிளைமேட் வந்து கொஞ்சம் நமக்கு அகைன்ஸ்டாக இருந்ததுனால வெயில் எதுவுமே வரல. கொஞ்சம் வெயில் வந்திருந்து அப்படின்னா இன்னும் பிக்சர் குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும்.